மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க கோரி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து மனு அளித்தனர். இரு மாநிலங்களுக்கு இடையே வன்முறையை தூண்டும் வகையில் மோடி பேசி வருவதாக கூறி தேர்தல் பரப்புரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் சென்னை தலைமை செயலகத்தில் சத்யபிரதா சாகுவை சந்தித்து மனு அளித்தனர். தேர்தல் ஆதாயத்திற்காக மோடி பேசி வருவதை குறித்து தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தேர்தல் வாக்கு வங்கி அரசியலுக்காக மக்களை மதத்தின் பெயராலும் இனத்தின் பெயராலும் மொழியின் பெயராலும் பிரிவினையை ஏற்படுத்தி கசப்பு மனப்பான்மையை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார். அவர் இது செய்வது புதிதல்ல. அவர் செய்த சாதனைகளை பற்றி மக்களிடம் சொல்லி வாக்கு கேட்க வக்கில்லாமல் மக்களை பிளவுபடுத்தி அவர்கள் மீது குற்றம் சாட்டி வேற்றுமை அரசியலை, பாகுபாடு அரசியலை உருவாக்கி இந்த தேர்தலிலே தொடர்ந்து பரப்புரை செய்து வருகிறார். அந்த பரப்புரை தவறு. இது தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி அவர் செய்தது குற்றம் என நாங்களும் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திடம் சொல்லி வருகிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னபொழுது, ஒரு தனி மனிதன் இவ்வாறு பேசினால் அவரை மனநல மருத்துவருக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கலாம். ஆனால் பேசுபவரோ மிக பொறுப்பு வாய்ந்த உயரிய பதவியில் இருப்பவர், என்ன செய்வது என்று தன்னுடைய வினாக்களை எழுப்பியுள்ளார். மோடி அவர்கள் ஒடிசாவிலே பூரி நகரத்திலே 20ஆம் தேதி உரையாற்றிய பொழுது அந்த கோவிலுடைய பொக்கிஷ அறையின் சாவி 6 ஆண்டுகளாக காணவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார். இந்த 6 ஆண்டுகள் இந்த சாவி தொலைந்து போன விஷயம் இந்த நாட்டுடைய தலைமை அமைச்சருக்கு தெரிந்தும் ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை? இதுதான் மக்கள் கேட்கின்ற கேள்வி. உள்துறை அமைச்சகம் தூங்கிக் கொண்டிருந்ததா? இதையும் மக்கள் கேட்கின்றார்கள். தேர்தல் நேரத்திலே குறிப்பாக எதற்காக தமிழகத்தை குறிவைத்து அவர் தாக்க வேண்டும்? இங்கே தமிழகத்திற்கு வந்தால் வேட்டி சட்டை துண்டு அணிந்து கபட வேடதாரியாக காட்சியளிக்கிறார். அப்படியே தமிழர்களுக்காக உருகி உருகி பேசுகிறார். ஆனால் வேறு மாநிலத்துக்கு சென்றவுடன் தமிழர்களை திருடர்களாக கற்பனை கூட எட்டாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் தொடர்ந்து பேசுவது தடை செய்ய வேண்டும். எஞ்சியிருக்கிற தேர்தல் பரப்புரையிலே அவர் பங்கெடுக்க கூடாது. அதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பிலே இங்கே நாங்கள் தலைமை தேர்தல் அதிகாரி மூலமாக மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.